ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் கைகளில் உனக்கான ஒன்று நீ எதிர்பார்த்தது போலவே உன்னை வந்து சேரப்போகுது. இத்தனை நாளா எது வேணும்னு என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டியோ அதையே உன் கைகளில் கொடுத்து உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் உன்கிட்ட சேர்க்க போகிறேன். நீ கீழே விழுகணும்னு நினச்ச மனிதர்களிடம் இருந்து நான் உன்னை விலக்கி வைக்கிறேன். உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் உன் மனசுக்குள்ளேயே புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்க வருத்தங்களையும் கண்ணீரையும் வேதனைகளையும் இந்த சாயப்பா நன்கறிவேன். உன் பிரச்சனைகளையெல்லாம் நானே தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துறேன். உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தடைகள் நிறைஞ்சிருக்கிற உன் வாழ்க்கையில தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றிகளை இந்த சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்னு நினைச்சு நீ மனம் தளர வேண்டாம். நீ செஞ்ச புண்ணிய கணக்கு சரியாக இருக்கும்போது கண்டிப்பா உனக்கான நன்மைகளை எல்லாம் நானே சிறப்பாக அள்ளி கொடுத்துருவேன். எந்த விதத்திலும் நீ மனக்கலக்கம் அடையாதே. உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமரியாதை செய்தவர்கள் முன்பாகவே இந்த சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். உன்னை தேடி நான் வந்ததுக்கு காரணமே நீ சோகத்தோட கவலையோட ஒரு விஷயத்தை மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறதால தான். இப்போது இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட வந்து விட்டேன் அல்லவா. உன் கவலைகளை எல்லாம் நினைக்கிறத விட்டுட்டு உன் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான செயல்களில் கவனம் வச்சு வேலை செய்ய பழகு. உன்னுடைய ஆசைகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றி நீ கேட்டதையெல்லாம் நான் உன் கைகளில் கொடுத்துறேன். உனக்குள்ள எப்போதும் நேர்மறை எண்ணங்களை நீ வச்சுக்கணும். நம்பிக்கையோட நீ உழைக்கும் போது கண்டிப்பா நான் உனக்கான நல்ல பலனை தருவேன் என் செல்லவே. என்னை நாடி வந்த உன்னை நான் ஒருபோதும் தோத்து போகவோ சோர்ந்து போகவோ விட மாட்டேன். நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்து உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துறேன். நீ பட்ட கஷ்டம் வீணா போகாது. நீ வடிச்ச கண்ணீரும் வீணா போகாது. சோதனைகள் உன்னை சூழ்ந்திருந்த காலம் மாறி இப்போது உன் வாழ்க்கையில உன்னை சுற்றி நன்மைகள் உண்டாகும்படி நான் செய்கிறேன். என் மேல அதிக அன்பும் மரியாதையும் வச்சிருக்க உன்னை எந்த விதத்திலும் கண்ணீர் வடிக்க விட மாட்டேன். உன் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துறேன். எத்தனையோ விதமான போராட்டங்களை சந்திச்ச உன் வாழ்க்கையில எல்லா போராட்டங்களும் முடிவுக்கு வரப்போகுது. உன் போராட்டம் எதுவும் நிரந்தரம் கிடையாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கும். இந்த சாயப்பா உன் பக்கத்திலேயே இருந்து உன்னை பாதுகாப்பேன். தைரியத்தையும் நம்பிக்கையும் இழந்துட வேண்டாம். இப்போது உன்னை வாட்டி விதைக்கும் துன்பங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை விட்டு விலகி போகும்போது நாளையிலிருந்து நீ வாழ்க்கை இன்பமாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். விடாமுயற்சியோடு நீ முன்னேறினாலே கூடிய சீக்கிரம் நல்ல காலம் உன்னை நோக்கி வந்து சேர்ந்துருவேன் செல்லமே. உன் மனசுல எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரிஞ்சா போதும். அடுத்தவங்க உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசுற விஷயங்களையும் வார்த்தைகளையும் அடுத்தவங்களுடைய விமர்சனங்களையும் கேட்டு மனசு உடைஞ்சு போகாதே. தேவையில்லாத விஷயங்களுக்காக உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். உனக்காக இந்த சாயப்பா நான் இருக்கேன். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாம நம்பிக்கையோடு இருக்கணும். தைரியமா இரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். ஒரு காட்டில் வாழக்கூடிய சிங்கம் சுற்றி இருக்கிற நரிகளிடமோ ஓநாய்களிடமோ போய் தன்னை பற்றி தான் தான் சிங்கம் தான் தான் ராஜான்னு சொல்லிக்கிட்டே இருக்காது. ஆனால் தான் கம்பீரத்தோடு வாழ்வதை வச்சே மற்றவங்களுக்கெல்லாம் தான் யாருங்கிறத காட்டிடும். அதே போல் நீயும் உன்னை பற்றின விளக்கத்தை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்ந்து ஜெயிப்பதை பார்த்து சிங்கம் போல கம்பீரமாக நடை போடுவதை பார்த்தே இந்த உலகம் உன்னை பற்றி புரிஞ்சுக்கும் என் செல்லமே. உனக்கு எல்லாவுமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துடுறேன். இந்த மனிதர்களும் அவங்களுடைய மனசும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். யார்கிட்டையும் போய் நீ உண்மையான அன்பையோ நல்ல குணத்தையோ எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு நீ சிரிக்கிற, திடீர்னு அழுகிற, திடீர்னு மனசுக்குள்ள எதையாவது யோசிச்சு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாய். உன் வலிகளையும் பாரத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்க ரகசியங்களையும் இந்த சாயப்பா ஏன் பொறுப்பில் விட்டுடு. வாழ்க்கை உன்னை
எத்தனை முறை கீழே தள்ளினாலும் உன்னை தூக்கிவிட இந்த சாயப்பா இருக்கேன் அல்லவா. இதுவரைக்கும் நீ நினச்சி பார்க்காத யோசிக்காத பல மோசமான விஷயங்களை வாழ்க்கை உனக்கு காட்டிருச்சு. நீயும் எல்லா துன்பங்களையும் கஷ்டங்களையும் தோல்விகளையும் கடந்து வந்துட்ட. அப்புறம் என்ன, இனிமே தைரியமாயிரு. உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இருட்டில் இருக்கும்போது உன் சொந்த நிழலே உன் கூட இருக்காது, உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது நீ கஷ்டப்படுறதை பார்த்து இந்த உறவுகளாக உனக்கு வந்து துணையாக நிற்க போகிறாங்க. யாராக இருந்தாலும் யாரையும் எதிர்பார்க்காம தனியாக வாழ பழகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை மதிக்காத இடத்துல நீ காட்டுற அன்பு கூட அவங்களுக்கு பாரமாக தான் இருக்கும். உன் அன்பையும் நேரத்தையும் தகுதி உள்ளவங்களுக்கு மட்டும் கொடு. உன்னை விட்டுட்டு போகிறவங்க தான் வருத்தப்படணுமே தவிர நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன்னால் மாற்ற முடிஞ்சதை மாற்றிக்கோ. மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே விட்டுட்டு அதை கடந்து போகும் துணிச்சலோட வாழ்க்கையை வாழ பழகு. உன் வாழ்க்கையை அழகாக்கி மகிழ்ச்சியாக்கி உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நன்மைகளை நான் அள்ளி தருவேன். எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறத நீ கற்றுக்கணும்னா முதல்ல சில தோல்விகளை சந்திச்சு தான் ஆகணும். தோல்விகளை தாண்டி அனுபவங்களை பெற்றால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒரு வைரத்தின் மதிப்பு தெரியாமல் அதை வெறும் சாதாரண கல்லுன்னு தூக்கி எறிஞ்சவங்க அதுக்கு பிறகு அதன் உண்மையான மதிப்பை உணரும்போது கையை பசஞ்சுக்கிட்டு நிற்பாங்க. ஒன்று அப்படி இழந்தவர்களின் நிலைமையும் அதுவாகவே இருக்க போகுது. யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் அதுக்காக கவலைப்படாமல் தைரியமாக துணிஞ்சு முன்னால் போ. நீ எந்த அளவுக்கு எல்லாரிடமும் நல்ல விதமாக நன்றி உணர்வோடு நடந்துக்கிறையோ அந்த அளவுக்கு இந்த சாயப்பா உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கைக்கு அழகான நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடையும் விஷயங்களுக்கு நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். தவறான மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு சரியான சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களும் அவமானங்களும் தடைகளும் எதுவுமே உன்னை முழக்கும்படியே மூளையில் உட்கார வைக்கும்படியே நான் விட்டுட மாட்டேன். என்ன நடந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு வலிமையான மனிதனாக வாழ தயாராகு. தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றி உடைத்தெறிந்து உனக்கான சந்தோஷத்தை தர நான் இருக்கேன். வாழ்க்கை எப்போது உனக்கு பாரமாக கஷ்டமாக இருக்கோ, வாழ்க்கை எப்போது உனக்கு தவறாக நடக்கிறது போல தோணுதோ அப்போதெல்லாம் என்னை நோக்கி ஓடிவா. கண்டிப்பாக உனக்கான நல்ல பாதத்தை நல்ல பகுதியை நல்ல பாகத்தையும் நானே உனக்கு காட்டுறேன். ஆமை எவ்வளோ மெதுவாக போனாலும் அது நகர்ந்து தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் தானே. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ முன்னாடி போய்கிட்டே தான் இருக்க. அதனாலேயே கண்டிப்பாக உனக்கு கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வந்து சேர்ந்துடும். படகை முன்னோக்கி செலுத்துவதற்கான துடுப்பானது தண்ணியை பின்னோக்கி தள்ளுறதால் தானே துடுப்பு வேகமாக முன்னாடி போய் படகு முன்னாடி போகுது. அதே போல தான் கஷ்டங்களை பின்னுக்கு தள்ளும் முயற்சியை செஞ்சாதான் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக முடியும். கஷ்டங்களையும் கவலைகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு வாழ்க்கையை முன்னோக்கி நகர்ந்துட்டு போக நீ தயாராகு. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ யாருக்கும் எந்த தவறும் செய்யாட்டியும் எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க, எல்லாரும் உன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, நோகடிக்கிறாங்க, வருத்தப்படுத்துகிறாங்க. இதுக்காக தானே அழுகிறேன். நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீ கெட்ட பிள்ளைன்னு கிடையாது. நீ ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பதால் தான் இவ்வளோ பிரச்சனைகளும் வருதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. உனக்கு தேவையான நேரத்தில் உன்னை நேசிக்க முடியாமல் போனதற்காக அவங்க தான் உன்னை விட்டுட்டு போனவங்க தான் வருத்தப்படணுமே தவிர நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் வரவே வராது. தவறான இடத்துல யாரையும் தேடி போக வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் பதட்டப்படாமல் பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும். நீ போகும் பாதை எப்போதுமே நேராகவே இருக்காது தானே. கொஞ்ச தூரம் நேராக போகும், அப்புறம் திடீர்னு ஒரு வளைவோ திருப்பமோ வந்து தானே தீரும். அதே போல தான் வாழ்க்கையும்.
வளைந்து நெளிந்து செல்லும் சாலையைப் போலதான். கொஞ்சம் முன்ன பின்ன வெற்றி, தோல்வி, சந்தோஷம், துக்கம் எல்லாமே வரும். பொறுமையோட நீ தொடர்ந்து முன்னோக்கி போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல திருப்பத்தை இந்த சாயப்பா உண்டு பண்ணுறேன். வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. கோடீஸ்வரராக இருக்க எத்தனையோ பேர் கவலையோடு இருக்காங்க. ஏழையாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக நினச்சி வாழ பழகு.